and welcome back to my YouTube channel Twinkle by Annie. And tarot cards அப்படிங்கக்கூடிய இந்த விஷயத்தை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அது மேலே வந்துட்டு ரொம்பவே வந்து அவங்க இன்வால்மெண்ட்டாக இருக்கிறதுனால சரி இந்த டேரட் கார்டு வந்து எங்கேருந்து இது வந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டேரட் கார்டால் இதெல்லாம் உண்மையா, இது சொல்கிறதெல்லாம் நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக டேரட் கார்டுனா என்ன அப்படிங்கிறத ஃபுல் ஹிஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு டேரட் கார்டு வந்து 15th century ஈரோப்பில் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈரோப்பில் வந்துட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சும்மா விளையாட்டுக்காக வந்துட்டு அவங்க வந்து இந்த டேரட் கார்ட்ஸை வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இதை வந்து ஒரு டிவைன் டூலாக வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்பவே வந்து இப்போதான் இது வந்துட்டு ரொம்பவே வந்து இருந்தது. பட் அந்த காலத்தில் இதில் வந்துட்டு இது பார்த்தா இது சொல்கிறதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு சாட்சியும் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ஃபால்ஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயந்தான். அதனால வந்துட்டு நம்ம வந்து இதை ஃபுல்லாக வந்து இது சொல்கிறதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்கும் அப்படிங்கிறத வந்து அஷ்யூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேரட் கார்டில் வந்துட்டு மொத்தமாக 78 டேரட் கார்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. டேரட் கார்ட்ஸில் வந்துட்டு மொத்தமாக 100 வந்து இருக்குது, 100 டேரட் கார்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இப்போ இருக்கிற கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு டெக்கில் வந்து 78 கார்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டேரட் கார்டோட ஒரு ட்ரெடிஷ்னல் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெடிஷ்னல் கார்ட்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட 22 மேஜர் அர்கானா அண்ட் 56 மைனர் அர்கானாஸ் வந்து இருக்குது. அந்த 56 கார்ட்ஸும் வந்து மைனரும் 22 கார்ட்ஸ் வந்து மேஜர் அர்கானாஸும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேலன்ஸ் இருந்த அந்த மிஸ்ஸிங் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றின எந்த ஒரு தகவலும் எந்த ஒரு விஷயமும் வந்து குறிப்பிடலை. 22 கார்ட்ஸ் வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா பர்சனல் க்ரோத்தை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேஜர் அர்கானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மேஜர் அர்கானா வந்து எதை பற்றி சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்று வந்து பிளானட் இருக்கு இல்லையா, செவ்வாய் புதன் அந்த மாதிரியான கிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த கிரகங்களையும் ராசிகள் ஜோடியாக் சைன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது சிம்ம ராசி, மிதுன ராசி, மகரம் நட்சத்திரம், மகர ராசி அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த இதெல்லாம் கூட தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஹை பிரிஸ்டஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 3 குறிக்குது. அதே மாதிரி டவர் கார்டு நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா அது வந்து மார்ஸ் வந்து குறிக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்த தான் வந்துட்டு மேஜர் அர்கானா வந்துட்டு டினோட் பண்ணுது. சால்வாண்டர் டாலி அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே ஓனாக வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் லேடி, அவங்களே வந்துட்டு டேரட் கார்டை வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டேரட் கார்டுக்கு பேர் வந்து டாலி டேரட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேரட் அப்படிங்கிறது எந்த மூவியில் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து காமிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கிராஃப்ட் அப்படிங்கக்கூடிய அந்த மூவியில் தான் வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா டிவி ஷோஸில் வந்து காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னென்ன டிவி ஷோஸ் அப்படின்னா ட்ரூ பிளட் அண்ட் அமெரிக்கன் ஹாரர் ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த டிவி ஷோஸில் தான் வந்துட்டு இந்த டேரட்ஸ் பற்றின விஷயங்களை வந்து அதிகமாக காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அது வந்து ரொம்பவே வந்து பிரபலமாயிருக்கு. காரல் ஜங் அப்படிங்கக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இது எப்படி தான் வந்து ஹியூமன் சைக்கி கூட வந்து தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த ஆராய்ச்சியில் வந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா டேரட் கார்டு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டூல். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இது வந்து எந்த மாதிரியான டூலாக ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்மளை வந்து நம்மளோட மைண்டில் என்னென்ன அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடியதை என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அது ஒரு டூலாக தான் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. டேரட் கார்டு வந்து எதை வந்து தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டேரட் கார்டு வந்துட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்காக இந்த டேரட் கார்டை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. அதாவது அப்போனா வந்துட்டு ஃப்யூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணாது. பட் அது வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேபி அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் இருக்குமே தவிர்த்து அது சொல்லக்கூடியது எல்லாமே ஃப்யூச்சரில் நடக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ நம்ம வந்துட்டு நான் இப்போ ஒரு சில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேரட்டில் வந்து இப்போ நீங்கள் ஒரு கார்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் கான்டெஸ்ட்டு தகுந்த மாதிரி அவங்க வந்து கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. அந்த கார்ட்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. அந்த சூஸ் பண்ணதே வந்துட்டு இப்போ லவ் ரீடிங் ஒருத்தங்களோட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இன்னொரு டேரட் கார்டு இன்னொருத்தவங்க பண்ணும்போது கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது.
ஸோ இது ஒரு விதமான உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு டேரட் ரீடிங்ஸ் கொடுத்துருக்கோம், அது ஒரு விதமான டேரட் ரீடிங்ஸ் கொடுத்துருக்கோம். பட் இது ஒன்றுக்கு ஒன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. டேரட் ரீடிங் அப்படிங்கிறது வந்துட்டு உண்மையாகவே வந்துட்டு நடக்குமா அப்படின்னா கிடையாது. பட் இது வந்து ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்க்கு வந்து பயன்படுத்தலாம். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம வந்துட்டு ஃப்யூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணுறதோ இல்லை இவங்க தான் எனக்கு வந்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் வந்து நிரூபிக்கப்படலை. இது வந்துட்டு அவங்கவுங்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயம். இது ஒருத்தங்க வந்து எனக்கு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக எடுத்து அந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே வந்து பிலீவ் பண்ணி உங்களை நீங்களே வந்து கஷ்டப்படுத்திக்காதீங்க. அவங்க வந்துட்டு என்னோட லைஃப்பில் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, கிடையவே கிடையாது. ஆரம்பத்தில் இது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டுமே படைக்கப்பட்ட டேரட் கார்டு. இப்போ ஒவ்வொருத்தங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட டிவைன் டூலாக வந்து இதை பயன்படுத்திட்டு இருக்காங்களே தவிர்த்து இந்த கார்டு வந்து சொல்கிறது வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரிசர்ச்சர்ஸோ எந்த ஒரு சயின்டிஸ்டோ வந்துட்டு சொல்லவே கிடையாது. சயின்ஸ் ப்ரூஃப் வந்து கிடையவே கிடையாது. டேரட் கார்டு பற்றினா இந்த ஒரு விஷயம்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் அதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ட்விங்கபிள் அண்ட்